ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு ஷஷ்டி விரதம் 2வது நாள். அதாவது எல்லோரும் விரதம் இருப்பீங்க. எப்படி இன்றைக்கு எளிமையாக வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம். விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம், இருக்க முடியாதவர்கள் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடலாம். ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம், அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பவர்களும் இருக்கலாம். காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நாம் முருகன் படத்திற்கோ அல்லது சிலை இருந்தாலோ அதற்கு நாம் பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு, பிறகு வேல் இருந்தால் சிறிய அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு ஷட்கோண கோலம் போட்டு இன்றைக்கு 2வது நாள் 2 தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். முதல் நாள் 1 தீபம், 2வது நாள் 2 தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். நெய்வேத்தியம் செய்து வைக்க முடிந்தால் செய்து வைக்கலாம், அல்லது எளிமையாக பழம் பாலில் சர்க்கரையோ தேனோ கலந்து வை. நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை பாடலாம். அதே மாதிரி வறுமை நீங்க செல்வம் பெருக நாம் திருப்புகழ் பாடலாம். திருப்புகழில் இருக்கும் சரண கமலாலயம் அந்த பாடலை பாடலாம், 216வது பாடல். அதே மாதிரி திருப்புகழில் இருக்கும் சிவமாதுடனே அனுபோகமதாய் என்ற பாடலை நாம் காலை மாலை 2 வேளையிலும் 48 நாட்கள் நாம் இந்த பாடலை பாடலாம். அதே மாதிரி நம்மளுடைய செல்வம் பெருக இந்த பாடலை நாம் தினமுமே நாம் பாடலாம். விளக்கேற்றி வைத்துவிட்டு நாம் இந்த பாடல்களை பாடலாம். வேல்மாறல் படிக்கலாம். அதே மாதிரி கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இதையும் நாம் பாடலாம். நம்மக்கிட்ட புக் இருந்தால் புக்கை பார்த்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரியலனா கூட நம்ம யூடியூப்லேயே வருது ஃப்ரெண்ட்ஸ், நாம் அதை போட்டு விட்டோம்னா கூட அதை கூட நாம் காதால் கேட்க. நம்மளுடைய எல்லா துன்பத்திற்கும் வினை பயன்தான் காரணம் என்று சொல்கிறார்கள். இந்த வினை பயனை தீர்க்க நாம் நம்மளால் முடிந்த தானங்களை செய்யலாம். அதுவும் தானத்திலே சிறந்தது அன்னதானம். யாராவது 2 பேர் 3 பேருக்காவது நாம் அன்னதானம் செய்யலாம். அப்படி முடியவில்லை என்றால் நாம் நாய், பசு, எறும்பு அதற்கும் நாம் அன்னதானம். பச்சரிசி மாவில் சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கலந்து நாம் நிலைவாசல் படியில் தூவலாம். அதே மாதிரி வீட்டு தோட்டத்தில் எறும்பு புற்று இருந்தாலும் அங்கும் நாம் தூவி விடலாம். அல்லது கோவிலுக்கு சென்று நாம் கோவில் மரம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே கூட நாம் தூவி விட்டு வரலாம். இது நாம் பல பேருக்கு செய்த அன்னதானத்திற்கு சமமாகும். நம்மளுடைய வினை பயன் தீர, பிறகு செல்வ வளம் பெருக, துன்பங்கள் விலக நாம் இதை செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.